ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மசாலா பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு சிக்கன் துண்டுகளாகவும் எடுத்திருக்கேன், லெக் பீஸும் எடுத்துருக்குறேங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே அந்த வெள்ளை ஸ்கின் இருக்கக்கூடாது, நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 150 கிராம் அளவுக்கு, அதாவது பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து எடுத்திருக்கேன். 50 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே அந்த வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அந்த பிரியாணியில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி சேர்க்க மாட்டாங்க. நம்ம இப்போ வெங்காயத்தை அரைக்கிறதுக்கு முன்னாடி சீரக சம்பா அரிசியை 1/2 கிலோ எடுத்துடலாம். 1 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுப்பாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் அந்த குழந்தைங்க வந்து அந்த பிரியாணிக்கு அதிகமாக இந்த சிக்கன் இருந்ததுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் இன்றைக்கி 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி பொறுத்த வரைக்கும் சீரக சம்பா தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதை 2-3 தண்ணிக்கு நல்லா பிசைஞ்சு அலசிக்கலாம். எப்போவுமே நம்ம பிரியாணி அரிசி வந்து நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வைக்கணும். சீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரம் ஊறிடும். அதனால் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம மசாலாலாம் அரைச்சி எடுக்கும்போது நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். சீக்கிரம் ஊறிடும். அதனால் நம்ம அந்த நேரத்துக்கு ஊற வச்சா போதும். ரொம்ப ஊறிடுச்சுனாலும் உங்களுக்கு சீக்கிரம் குழஞ்சிடும். இப்போ வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம், 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கோம். 1/2 கிலோவுக்கு நான் வந்து 100 கிராம் பெரிய வெங்காயமும் 50 கிராம் சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி எடுக்கும்போது நீங்கள் புளிப்பாக இருக்குதா, புளிப்பு கம்மியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா புளிப்பாக உள்ள தக்காளி தான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 20 கிராம் அளவுக்கு இஞ்சி தோல் நீக்கிட்டு துண்டு துண்டாக வெட்டிக்கோங்க. 20 கிராம் அளவுக்கு பூண்டு, 5 விரலில் குமிச்சு எடுக்கிற மாதிரி புதினா இலையும், அதே 5 விரலில் குமிச்சு எடுக்கிற மாதிரி மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. அளவுகள் நான் கரெக்டாக சொல்லிகிட்ருக்கேன். இந்த அளவுகளில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி சூப்பராக கிடைக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா காரத்துக்கு நான் ஒரு 10 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், காம்போடையே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா பேஸ்ட் அரைக்கும் போது மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா இஞ்சியும் அரைப்படணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பேஸ்டெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்பைசஸை ரெடி பண்ணணும். இதுக்கு 2 பிரிஞ்சி இலை எடுத்துருக்கிறேன், அதாவது பிரியாணி இலை எடுத்திருக்கேன். 2 சின்ன பிரியாணி இலையும், 4 சின்ன துண்டு பட்டை, 6 ஏலக்காய், 10 கிராம்பு எடுத்திருக்கேன். ஒரு மராத்தி மொக்கு சின்ன துண்டு, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன இதழ் ஜாதிப்பத்திரி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. ஜாதிப்பத்திரி வந்து நல்ல வாசனை உள்ள ஜாதிப்பத்திரி, அதை அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது கூடவே நீங்கள் ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. இன்னொன்று, இதில் வந்து சில பேர் முந்திரி பருப்பு சேர்ப்பாங்க, ஆனால் ஒரிஜினல் தலப்பாக்கட்டி பிரியாணியில் முந்திரி பருப்பு சேர்க்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிப்பாங்க. இப்போ பவுட்ரெல்லாம் நம்ம பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 200 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகி வரட்டும். நல்லா இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயில் நம்ம அரைச்ச இந்த பொருளெல்லாம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அதோட ஸ்மெல் போக ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் இருந்துட்டு பிரியாணி வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு மெத்தட் வராதுங்க. நல்லா அந்த எண்ணெயிலே இந்த வெங்காய பேஸ்ட்டை வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கூடவே தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போது தளன்னு கொதிக்கும்போது மேலே தெரிக்கும், கவனமாக வச்சுக்கோங்க. தீயை வந்து கம்மி பண்ணி கூட்டி இந்த மாதிரி வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லி புதினா இலை பேஸ்ட்டு நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கிளறி விட்டுட்டே இருங்க. தளன்னு உங்களுக்கு மேலே தெரிக்குது அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிச்சு வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு நல்லா இந்த ஸ்மெல் போக நல்லா வதக்கி விடணும். நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு வதக்கி விட்டுட்டுருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மசாலாலாம் இந்த மாதிரி வதங்கி வரும்போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸ்பைசஸ், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. குறைஞ்சது இந்த மசாலாவே உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் சுருக்குனே பிரியாணி இருந்துச்சுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புளிப்பில்லாத தயிர் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புளிப்பு இருக்கக்கூடாது, நல்ல ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்கோங்க. நான் வந்து பாக்கெட் தயிர் தாங்க எடுத்துருக்கிறேன். நீங்கள் பிரியாணி செய்கிறப்போ பெரும்பாலும் பாக்கெட் தயிர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த பால் வாடை வராது. நல்லா இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு இன்னுமே ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ அரிசிக்கு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீடுகளில் அந்த சிக்கன் பீஸ் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அந்த பிரியாணியில் வந்து வெந்து அந்த மசாலாவோட வெந்து வரும்போது அந்த சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும்போது அந்த பிரியாணி பக்கத்தில் இந்த சிக்கனை எடுத்து வச்சு சாப்பிட தான் பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதனால் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த மசாலாவில் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வந்து வெந்துடுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கூட டைம் எடுக்காது. 10 நிமிஷத்தில் உங்களுக்கு சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்துடும். நான் சிக்கன் வெந்திருக்குதா இல்லையான்னு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மூடி போட்டுட்டு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா சிக்கன் வந்து வெந்துருச்சு. மசாலாவுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. இந்த டைமில் நீங்கள் தண்ணி சேர்க்குற அளவு கவனமாக சேர்க்கணும். நம்ம எப்போவுமே சீரக சம்பா அரிசி அப்படின்னா 1 டம்ளருக்கு 1 1/4 டம்ளர் தண்ணி சேர்ப்போம். நம்ம இன்றைக்கி 2 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கோம். ஆனால் இப்போ இதில் மசாலாவில் நல்லா அந்த கிரேவி இருக்குது பாருங்கள், பிரியாணி மசாலாவில். அதனால் நம்ம 1 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். சிக்கன் வந்து கரண்டியில் எடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம அரிசி தண்ணி ஊற்றி ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மசாலா நல்லா கிரேவியாக இருக்கிறப்போ நம்ம நிறைய தண்ணி, அரிசிக்கான தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாதுங்க. அதை கவனமாக வச்சுக்கோங்க. இந்த டைமில் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்கிறதுனால என் பொண்ணை கூப்பிட்டு தான் உப்பு காரமெல்லாம் செக் பண்ண சொன்னேன். தக்காளி, நான் எடுத்த தக்காளி நல்லா புளிப்பான தக்காளிங்கிறதுனால அந்த புளிப்பு உரப்பெல்லாம் சரியாக இருந்துச்சு. கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தலைன்னு சொன்னாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. சப்போஸ் நீங்கள் எடுத்துருக்கிற தக்காளி உங்களுக்கு புளிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டில், அதாவது அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1/2 மூடி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு அது லைட்டாக இந்த மாதிரி ஒரு கொதி வரட்டும். இப்போ அரிசியை சேர்த்துருங்க. அரிசியில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் பாருங்கள், கொஞ்சம் லாஸ்ட்டில் தண்ணி இருந்தது, அதை நான் கீழே ஊற்றிட்டு மீதி இருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியானது. நம்ம தம் போடுறதுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. தண்ணி தூக்கி மேலே வைக்கணும், காற்று போகாமல் இருக்கணும், அந்த எந்த இதுவுமே இல்லைங்க. ரொம்ப சூப்பராக வரும். இப்போ அரிசி சேர்த்துட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கிளறி விடுங்க. அப்போ இந்த மசாலா அரிசி எல்லாம் வெந்து உங்களுக்கு நல்லா அந்த சுண்டி வர்ற பக்குவம் வரும். மூடி போட்டுடலாம். இப்போது கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்ததுனால பாதி அளவுக்கு தண்ணி உங்களுக்கு நல்லா கொதித்து அரிசியும் நல்லா இஞ்சிற அளவுக்கு வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம இப்படி கிளறி விடுறதுனால சீரக சம்பா அரிசிங்கிறதுனால உடையும் செய்யாது. ஓரமாக தான் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த அரிசி கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டி வெந்து வர்ற பக்குவத்தில் ஒரு 5 விரல் அளவுக்கு புதினாவும் 5 விரல் அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்படி கிளறி விடுறதுனால உங்களுக்கு அடி பிடிக்காது. ஒன்று போல் அரிசி நல்லா மேலும் கீழுமா நல்லா வெந்து ஒன்று போல் வரும். இன்னொன்று, நம்ம இதை வந்து கொஞ்சம் அந்த தண்ணி இஞ்சி வரும்போது அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுற வேண்டியதாங்க. தம் போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 20லேருந்து 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா சுவையான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆகிருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் இஞ்சிரிச்சு மூடி போட்டுடலாம். இப்போ பழைய தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் தீ வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம சூப்பராக பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு ஓப்பன் பண்ணலாம். இப்போ தம்மில் வச்ச உடனே நம்ம ஒரு மேலாப்பில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 25 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க, ரொம்ப சூப்பராக வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிரியாணி எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள்.
கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்து பிரியாணி குழையவும் இல்லை, நல்லா உதிரியாக வந்திருக்குது. இதுக்கு நம்ம தம் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியே சில பேர் வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு செய்கிறதுக்கே யோசிப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக தம் போட்டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணணும் அப்படின்னா இன்னுமே உதிரி உதிரியாக ஆகிடும். எப்போவுமே அடுப்பை ஆஃப் பண்ண உடனே நம்ம சர்வ் பண்ணுறத விட ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ இல்லை கால் மணி நேரமோ கழித்து பிரியாணியை நீங்கள் சர்வ் பண்ணுங்களேன், இன்னுமே நல்லா உதிரி உதிரியாக அப்படி ஒரு டேஸ்ட்டில் மணக்க மணக்க சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்கள் என்ன கடையில் வாங்கினியான்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய புதிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நான் பிரியாணி எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் அதை விட சூப்பராக இருந்துச்சுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.